வணக்கம் மக்களே. 8ஆம் தேதி 8வது மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பேப்பரில் என்ன செய்தி இருக்குன்னு பார்ப்போமா? விளம்பரம் பார்த்துட்டிங்களா? நானும் தான் பார்த்தேன். 1.25 லட்சம் கோடி ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம். ஜவுளி, நகை, மோட்டார் எந்திர உற்பத்தியாளர்கள் கவலை. அமெரிக்காவோட அதிக வரி விதிப்பு நம்மளை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை பாதுகாக்க எதற்கும் தயார். பிரதமர் மோடி மறைமுக பதிலடி. தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியது. எது வாங்க முடியுமோ வாங்கிறதுக்கு வசதி இருந்தால் வாங்கி வைங்க. தங்கமாக வாங்கி வைங்க, இல்லை இடமா வாங்கி வைங்க. என்கவுண்டரில் வாலிபர் சுட்டுக்கொலை. நேற்று பார்த்தோம்ல, சப் இன்ஸ்பெக்டரோட தலையை துண்டித்து கொடூரமாக கொன்றவர். போலீஸாரை விட்டு தப்பிக்க முயன்ற போது சுட்டு வீழ்த்தினாராம். எப்படியோ பரவாயில்ல. கொண்டவங்களுக்கெல்லாம் தயவுதாட்சணியாக பார்த்துட்டு இருந்தானா நீ வேலைக்கு ஆகாது. அதாவது தப்பிக்க பார்த்துருக்காரு, அதனால தான் சுட்டிருக்காங்க. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிருப்பார். அப்புறம் எப்படியாவது ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஜாமீனில் வெளியே வந்திருப்பார். ஆனால் தப்பிக்க பார்த்துருக்காரு. போலீஸ்காரங்களை தாக்கியிருப்பார் போல். அதனால் பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எப்படியோ சுட்டுட்டாங்க தெரியாமல். பாவம். சரி, பரவாயில்ல. மதுரை கோவை மெட்ரோவுக்கு நிலம் எடுக்கும் பணி தொடக்கம். விஜய் ஃபோட்டோ போட்டிருக்கு. விஜய் பேட்டி கொடுத்துருக்காரு. யார் கூட கூட்டணி இல்லையா? என்ஜினியரிங் படிப்புகளில் இதுவரை 92,423 இடங்கள் நிரம்பின. 22 காலேஜில் என்ன ஒரு சீட்டு கூட எடுக்கலையா? பசங்க என்னென்ன படிக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அடுத்து இசி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, அப்புறம் ஏஐயில் 2 கோர்ஸு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. சிவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படியும் ஒரு 40-50 வருஷம் கழித்து சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. கம்மியாயிடும் நம்பர்ஸ். கோட்டை வடிவில் பிரம்மாண்ட தாவேக்கா மாநாட்டு மேடை. தந்தை கொலைக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு பழி தீர்த்த கல்லூரி மாணவர். இப்படி ஒவ்வொருத்தரும் பழி தீர்க்கிறோம் போனால் எங்கே போகிறது? கர்நாடக தேர்தல் அதிகாரி கடிதம். எல்லாருக்கும் தெரியும், ராகுல் காந்தி நேற்று ஒரு பெரிய விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. உண்மையாக அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக விசாரித்து சொல்லும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மண் எடுத்ததற்கு அபராதம் விதிப்பதா விவசாயிகள் எதிர்ப்பு. அடேப்பா, 20 வருஷத்துக்கு முன்னால் மண் எடுத்ததுக்கெல்லாம் இப்போ ஃபைன் போடுறாங்க. மல்லிகை கிலோ 1200க்கு விற்பனை. வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளியை ஒட்டி கோவையில் பூக்கள் விலை உயர்வு. போலி நகைகளை அடகு வைத்து 2.5 கோடி சுருட்டிய வங்கி மேலாளர் ஓட்டம். துணை போன நகை மதிப்பீட்டாளர் கைது. 2.5 கோடி சம்பாதிக்க தெரிஞ்சவங்க எப்படி வேணால் சம்பாதிக்கலான்னு லக்கி பாஸ்கர் மாதிரி ட்ரை பண்ணால் கடைசியில் மாட்டி தான் ஆகணும். தப்பிக்கலாம் முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவான். தலைவன் தலைவி படத்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருக்கான். விளம்பரமான செய்தியாக என்னென்னு தெரியல, செய்தியாக போட்டிருக்காங்க. பெண்ணிடம் 13.5 கோடி மோசடி. தாய் மகன் கைது. அடேங்கப்பா, 13.5 கோடிங்க. இவ்வளோ பணத்தை கொண்டு போய் ஏமாறுற அளவுக்கு இருக்கிறீங்க. பணத்தை கொடுத்து கட்சியினரை அன்புமணி விலைக்கு வாங்குகிறார். பாவம், அப்பாவுக்கும் மகனுக்கும் அதிகார போட்டியா என்னன்னு தெரியல. மக்களுக்காக வேலை பார்க்கலாம். இந்தோனேஷியா, வியட்நாம் நாட்டு கல்லூரி மாணவர்கள் வருகை. கருணாநிதி நினைவு நாள் அமைதி பேரணி. கருணாநிதி நினைவு நாள் தான் போட்டிருக்கு, கலைஞர் கருணாநிதின்னு போடல. தயவு செஞ்சு என்னை கோச்சிக்காதீங்க. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர்னு தான் போடுறாங்களா, இல்லை முன்னால் புரட்சி தலைவர்னு போடுறாங்களான்னு தெரியல. புரட்சி தலைவரா? ஆமாம். ராகு கேதுன்னு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது போல். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸ்விரவை வீழ்த்தி கச்சனோவ் இறுதிப் போட்டிக்கு தகுதி. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியிலிருந்து பாகிஸ்தான் அணி விலகல். பரவாயில்ல, கிரிக்கெட் மட்டும் விளையாடலாம், ஹாக்கி விளையாடக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க போல். தொடக்க சுற்றில் அர்ஜுன் வெற்றி. கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் நடந்துகிட்ருக்கு. ராஜஸ்தான் அணியிலிருந்து சாம்சன் வெளியேற விருப்பமா?
சிஎஸ்கேக்கு தான் வருவார். எப்படியும் அடுத்து சிஎஸ்கே கேப்டனாக இருப்பார்னு நினைக்கிறேன். சிலம்ப போட்டியில் கோவை அணி மாநில அளவில் தங்கம். முன்னாடியும் பின்னாடியும் விளம்பரம் தான் இருக்குது. பின்னால் சாம்சங், முன்னால் ஜி ஸ்கொயர். இன்றைக்கி சின்னத்தந்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இன்றைக்கி கோயம்புத்தூர் பற்றின செய்தி. இன்னொன்றும் இருக்குது, வெள்ளி மலர் இருக்குது, அப்புறம் கோவை மாநகர செய்திகள்னு ஒன்று இருக்குது. பழைய மேம்பால ரவுண்டானாவை 5 கோடியில் விரிவாக்கம் செய்ய போகிறாங்களாம். புதுசாக ஒரு பெரிய மேம்பாலம் கட்டணும். எப்படி கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு. அதுவும் அவினாசி ரோட்டில் இருக்கிற மேம்பாலமாக இருக்கட்டும், வடகோவையில் இருக்கிற மேம்பாலமாக இருக்கட்டும், ரெண்டுமே சாயங்காலம் காலையிலலாம் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற கதையா. அஜித்குமார் கொலை வழக்கு மடப்புரத்தில் பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. ஆட்டோ மீது அரசு பஸ் மோதி பெண் பலி, 3 பேர் படுகாயம். செம்பட்டியில் ஆட்டோவில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க தயவு செஞ்சு பார்த்து போங்க. விபத்துனால அதிகமாக இறப்புகள் நடந்துகிட்ருக்கு. இப்படியே போச்சுன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு இறப்பு இருக்கும் போல். அவசரப்படாதீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க எல்லோரும். நானே கண்கூட பார்க்குறேன், ரோட்டில் போகும்போது ரொம்ப அவசரப்படுறோம். தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு குழந்தைங்க விட போகிறீங்க, காலேஜுக்கு உங்கள் பசங்களை விட போகிறீங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சிட்டிக்குள்ளே 30 இல்லைன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. போகிறதும் ஓரமாக போங்க. பெரிய வண்டி, பஸ்ஸு, காரு, லாரி ஏதாவது வந்தால் ஒதுங்கிடுங்க. ஏன்னா கண் சிமிட்டி திறக்கிற நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, தலை நசுங்குது. அதோடு அவங்க இல்லை, அடுத்த நிமிஷம் அவங்க கிடையாது, அடுத்த நொடி அவங்க கிடையாது. திடீர்னு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இல்லாமல் போயிட்டால் என்ன ஆகும்? பொறுப்பாக வண்டி ஓட்டுங்க. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்து உயிரை விட்டுறாதீங்க. உயிர் ரொம்ப முக்கியம். தினம் 2 ஆக்சிடெண்ட் 3 ஆக்சிடெண்ட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.